கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4வது நாளாக திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அருவியை பார்வையிட சென்ற மக்கள் அருவி பகுதியில் உள்ள கழிப்பறையை பயன்படுத்த முடியாமல் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலங்களை ஒப்பிடும் பொழுது நேற்று மாலை முதல் மெல்ல மெல்ல மழையின் தாக்கம் குறைந்திருக்கிறது. அதே வேளையில் குமரி கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மேலும் 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஏற்கனவே பெய்து வந்த அந்த கனமழையின் காரணமாக இங்கிருக்கும் ஒவ்வொரு அணைகளும் நீர்நிலைகளும் முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றன. அந்த வகையில் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 45 அடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீர் என்பது திறந்துவிடப்படுகிறது. இந்த தண்ணீர் என்பது கோதையாற்றில் பெருக்கெடுத்து ஓடி தற்பொழுது தெற்பரப்பு நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் இங்கு 4வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம பார்க்க முடியும், இப்போ தெற்பரப்பு நீர்வீழ்ச்சி பகுதியில் தான் நின்றுட்டு இருக்கோம். இங்கு 4வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருப்பதால் இந்த பகுதி வெறிச்சோடி இருக்கும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக ஒரு சில பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அவர்களுக்கு பாதுகாப்பதற்காக இங்கு காவலர்களும் அதே போன்று பேரூராட்சி நிர்வாக ஊழியர்களும் இங்கு தயார் நிலையில் இருக்கின்றனர். காரணம், மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை நீடிக்கும் பொழுது அங்கிருந்து உபரி நீர் என்பது அதிகமாக திறந்து விடப்படுவது வழக்கம். அவ்வாறு திறந்து விடும் பொழுது தெற்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டும். அந்த வகையில் மேலும் தண்ணீர் திறக்க வாய்ப்பிருப்பதால் தற்பொழுது இந்த பகுதியில் பாதுகாப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த பகுதியில் முழுவதுமாக இங்கு உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு தற்பொழுது தடுப்பு வேலி போடப்பட்டிருப்பதால் வெளியூரில் இருந்து வரும் அந்த சுற்றுலா பயணிகள் உள்பகுதியில் இருக்கும், அங்கு பார்க்க முடியும் நம்ம நேரடியாக உள்பகுதியில் இருக்கும் அந்த கழிப்பறை வசதியை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றனர். அவ்வாறு வெளியூரில் இருந்து வரும் பெண் சுற்றுலா பயணிகளும் சரிதான், ஆண் சுற்றுலா பயணிகளும் உள்ளே இருக்கும் கழிப்பறையை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். நம்மோடு இந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபர் இணைகிறார். அவர்களுக்கு கேட்போம். சார் வணக்கம். சுற்றுலா பயணிகளின் வருகை எப்படி இருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி பண்ணியிருக்காங்க? இப்போ வருகை நிறைய ஆளுகள் வர்றாங்க. இந்த சீசன் நல்லா இருக்குது, நல்ல மழைனால வர்றாங்க. ஆனால் பாதுகாப்பு வசதி நல்லபடியாக இருக்குது. செக்யூரிட்டி ஆணும் இருக்குது, பெண்ணும் வச்சுருக்காங்க, போலீஸும் பார்க்குறாங்க. ஒரே ஒரு கஷ்டம். அப்போ இந்த பகுதியில் ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளும் வைக்கும் கோரிக்கை, உள்ளே இருக்கும் கழிப்பறையை பயன்படுத்த முடியல. அது ஏன் பயன்படுத்த முடியல, எதனால அந்த கழிப்பறை வசதியை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்களாகிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது டெம்பரவரியாக தான் வச்சுருக்காங்க டாய்லெட்டுக்கு பின்னாடி, அது வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வர்றவங்களுக்கு அந்த பார்க்கிங் இடத்துல இந்த தண்ணி வர்றதுனால அங்கே போக முடியாத அபாயம் இருக்கிறனால பார்க்கிங் இடத்துல ஒரு டெம்பரவரி டாய்லெட் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். வர்ற லேடிஸும் குழந்தைகளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. இங்கே டாய்லெட் இருக்குது, ஆனால் தண்ணி அதிகம் வரும்போது அங்கே போக முடியாது. பயங்கரமாக டேஞ்சராக இருக்கிறனால செக்யூரிட்டி அலோவ் பண்ணுறது இல்லை. ஏதாவது ஆபத்து நடக்கும்னு சொல்லி யாரும் யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது அந்த இடம். தொடர்ச்சியாக பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் முக்கிய அடிப்படை வசதியாக கருதப்படுவது ஒரு கழிப்பறை. வெளி ஊர்களிலிருந்து வரும் அந்த சுற்றுலா பயணிகள் தொடர்ச்சியாக உள்ளே இருக்கும் அந்த கழிப்பறையை சரியாக பயன்படுத்த முடியாத நிலையில் உடனே அந்த வெளிப்பகுதியில், குறிப்பாக பார்க்கிங் அமைந்துள்ள பகுதியில் ஒரு கழிப்பறை வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.